ரஜினியை ஒரு நடிகராக பார்த்திருந்தால் நான் அவரிடம் போயே இருக்க மாட்டேன். ரஜினிகாந்தை நான் ஆதரித்த நாள் தொட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஐடி விங் என்று வைத்துக்கொண்டு அதுக்காகவே கூலிக்கு எழுதக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என் மகள் உட்பட எல்லாரையும் தரம் தாழ்ந்து மிக மிக கேவலமாக எழுதிய அழுக்கு வார்த்தைகள் அத்தனையையும் சுமந்தவன் நானே தவிர ரஜினி இல்லையே. என்னை பற்றி பேசுகிற ஒருத்தனுக்கு ஒரு தகுதி இருக்கா? ஒரு தகுதி இருக்கா அவனுக்காவது? நெஞ்சு எரிந்து சொல்கிறேன். என்னை பற்றி தரம் தான் விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? அவர்கள் திமுகவின் கொத்தடிமைகள். நான் திமுகவை முழுவதுமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக நான் நாக்கு யாகம் நடத்துபவன், எழுத்து வேள்வி நடத்துபவன். எனவே they are paid by DMK. என்னை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் காசு வாங்காமல் விமர்சிக்கிறானா? சத்தியம் செய்து சொல்லுங்கள். விஜயை ஆதரிப்பதற்கு தமிழர் மணியன் புறப்பட்டு விட்டார். ஏதாவது எழுதுவதற்கு கூச்சப்படுவதற்கே அந்த கூச்சமே இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன மனிதர்கள்னு கேட்குறேன். என்னை பற்றி பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் தரம் கிடையாதுன்னு நான். திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும்னா நம்ம ஒருத்தங்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும்போது சொன்னீங்க, அதே மாதிரி பார்வை விஜய்க்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன் 3 வருஷம். மறுபடியும் என்னை ஒரு பரவ முட்டாளாக மாற சொல்கிறீர்களா நீங்கள்? தமிழ்நாடே ஒருவர் பின்னால் வந்து நிற்குதுன்றது ரஜினிக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. நானா ரஜினிக்கும் ஆதரவளிக்க செல்லல, அவர் என்னை அழைத்தார், ஆலோசனைகளை கேட்டார், செஞ்சங்களை சொல்லியிருக்கீங்க, அதுதான் நடந்தது. ஆமாம். அதே போல விஜய் அழைத்தார், போக மாட்டேன். நிச்சயமாக போக மாட்டேன். எனக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த விஜய் குறித்து வரும்போது அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விஜய் விரும்புறாரு இல்லைங்க, அது சாத்தியப்படக்கூடிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? அது காலம்தான் பதில் சொல்லும். விஜய் முதல்ல வரட்டும், அவருடைய லட்சியங்கள் என்னவென்று சொல்லட்டும். 2 ஆண்டுகள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், a week is the longest period in politics. Anything may happen at any time. நீங்கள் 2 ஆண்டுகள் இடைவெளி விட்டார் ரஜினிகாந்த். அதற்கு பிறகு அவர் கட்சியை தொடங்கவில்லை. அதனால் இவர் 2 ஆண்டு இடைவெளி விட்டிருக்கிறார். அந்த இடைவெளியில் இவர் தேர்தல் முடிந்த பிறகு இவர் என்ன இந்த அடிப்படை கட்டுமானத்தை அவர் உருவாக்குகிறார், எப்படி மக்களை கவர்வதற்கான கொள்கைகளை அவர் தீட்டுகிறார், என்ன அணுகுமுறை, எல்லாவற்றையும் பொறுத்து பார்த்து தான் மக்கள் முடிவெடுப்பார். திராவிட கட்சிகளை இங்கே வீழ்த்தணும், காமராஜர் ஆட்சியை இங்கே மீண்டும் கொண்டு வரணும்னா ரஜினிகாந்த் போன்ற ஒரு பிம்பம், மேபி அவர் நடிகருங்கிறனால நிறைய பேருக்கு தெரியலாம், ஆனால் அவருக்கு ஒரு சிஸ்டத்தை மாற்றணுங்கிற எண்ணம் இருக்குது, அதனால் அது என்னால் நடத்த முடியும்னு ஒரு பார்வை இருக்குன்னு உங்களோட எண்ணமாக இருந்ததுங்க. விஜய்க்கு அந்த அந்த பிம்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ரஜினிக்கு இருந்த அதே ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்வது என்னவென்றால், ரஜினியை ஒரு நடிகராக பார்த்திருந்தால் நான் அவரிடம் போயே இருக்க மாட்டேன். ஏனென்றால் சிவாஜி கணேசனை நான் தீவிரமாக ரசித்தவன். அந்த சிவாஜி கணேசன் ஜனதாதளத்தினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்ற பொழுது ஜனதாதளத்தின் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தவன் நான். அப்பொழுது அங்கே இருந்த சிவகங்கை ராஜசேகரன் என் வீட்டிற்கே வந்து, நீங்கள் சிவாஜி ரசிகராகத்தானே இருப்பவர்கள், சிவாஜி வந்து தலைவராக வந்த பிறகு ஏன் நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமா செய்ய? சிவாஜி நல்ல நடிகர், உலகத்தின் மாபெரும் நடிகர். அவருடைய உடல் மொழி, அவருடைய வசன உச்சரிப்பு, அவருடைய நடிப்புக்கு இணையே கிடையாது. நான் எவ்வளோ வேண்டுமான பேசுகிறேன். ஆனால் அவரை ஒரு தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். அவருக்கு சூழ்ச்சி அரசியல் ஒன்றும் தெரியாது. அதனால் அவரை கொண்டு வந்து நீங்கள் களத்தில் வைத்து எதையும் செய்ய முடியாது. நான் அதுக்கு உடன்பட மாட்டேன், வெளியே வந்தேன். இப்பொழுது ரஜினிக்கான அந்த பிம்பமே இப்பொழுது எவ்வளவு தூரம் நிலைக்கும்னு சொல்லுங்க. எந்த பிம்பமும் கடைசி வரை நிற்காது. எவ்வளோ பெரிய பிம்பமாக இருந்தாலும் காலநடையில் ஒரு கட்டத்தில் காணாமலே போயிடும். அதனால் இப்பொழுது நாம் ரஜினியை வைத்து பேசுவது அர்த்தமற்றது. அவரே அரசியலை விட்டு ஒதுங்கி விட்ட பிறகு மனதளவில் அது ரொம்ப கஷ்டமான சூழலாக இருந்ததாங்க. ஏன்னா நீங்கள் அவரோட உங்களை தான் நிறைய பேர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு இடமா, அவருக்கு ஒரு வழி நடத்துகிறவரா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறதுல திடீர்னு கட்சியை அறிவிக்கலைங்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நான் தான் ரஜினி. நான் உங்களை வந்து வற்புறுத்தி அழைத்து, ஐயா நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கலாம் என்று எனக்கு சொல்லி, நான் ரஜினி, நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நம்ப வைத்து, இதையே நீங்கள் ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இயக்க தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒன்றையே மையமாக வைத்து சுழன்று பணியாற்றிய நிலையில் திடீரென்று ஒரு நாள் எனக்கு அரசியல் வேண்டாம் என்று சொன்னால்
நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? சிரித்து கொண்டே வீட்டுக்கு போவீர்களா? உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாராங்க? ஆமாம். அவர் வந்து இந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்பு என்னை ஒரு ஹைதராபாத்லேருந்து வந்தார். இதை நான் பல நேரத்தில் சொல்லிட்டேன். எனக்கு திரும்ப திரும்ப சொல்வது சலிப்பாக இருக்குது. அவர் ஹைதராபாத்லேருந்து வந்தார். அண்ணாத்தை பட ஷூட்டிங் முடிச்சுட்டு, ஐயா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, உங்களால் தான் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னாரு. என்னால் ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னேன். இல்லையா நான் நேரில் சொல்கிறேன், நான் சென்னைக்கு வந்ததும் முதல்ல உங்களை பார்க்கணும், நாளை காலையில் வர முடியுமானார். வரேன்னு சொன்னேன். நான் போனேன். அப்போ ரொம்ப தளர்ந்த நிலையில் இருந்தார். வழக்கமாக நான் 3 ஆண்டு காலம் சந்தித்த ரஜினியாக உற்சாகமாக இருப்பார். அது இல்லை, அவர் ஒரு ரொம்ப சாதாரணமாக தளர்ந்த நிலையில் இருந்தார். என்னையா இப்படி இருக்கீங்கன்னு. இல்லையா எனக்கு உடல்நலம் சரியாக இல்லை, என்னை நீங்கள் மன்னிக்கணும், நான் கட்சி தொடங்குவதாக இல்லை. என்னையா இப்படி சொல்கிறீங்க? ஒரு 20 நாட்களுக்கு முன்னே ஹைதராபாத் போகிறதுக்கு முன்னே நீங்கள் தான் களத்தில் நின்று பத்திரிகையாளர் நடுவே சொன்னீங்க, நான் களத்தில் நின்று உயிரை கூட கொடுப்ப தயாராக இருக்கிறேன், அதனால் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்பொழுது நீங்கள் இது மாதிரி மாற்றி சொன்னால் உங்களுக்கான இமேஜ் கெட்டு போகும் ஐயா. அதனால் நீங்கள் இதுவரையில் வளர்த்தெடுத்து இருக்கின்ற அந்த பிம்பம் சிதையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து மறுவாசிப்பு செய்யுங்கன்னு சொன்னேன். இல்லையா என் உடல்நிலையே சரியாக இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் சொல்கிற பொழுது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ கட்டாயம் கட்சி தொடங்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நான் ஒரே ஒரு வரி சொன்னேன், உங்கள் உடலும் உங்கள் உள்ளமும் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள், வருகிறேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன் ரஜினிகாந்தை நான் ஆதரித்த நாள் தொட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஐடி விங் என்று வைத்துக்கொண்டு அதுக்காகவே கூலிக்கு எழுதக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என் குடும்பத்தை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் மகள் உட்பட எல்லாரையும் தரம் தாழ்ந்து மிக மிக கேவலமாக எழுதிய அழுக்கு வார்த்தைகள் அத்தனையையும் சுமந்தவன் நானே தவிர ரஜினி இல்லையே. என்னுடைய ஒட்டுமொத்தமான கிரெடிபிலிட்டி இன் பாலிட்டிக்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி உருவாக்கி இருந்த அந்த நம்பகத்தன்மை என்பதை முழுவதுமாக போட்டு உடைத்த சம்பவம் இல்லையா அது? அந்த ஒரு உங்களுக்கு இருந்த ஒரு சோகமான மனநிலையில் தான் அரசியலை விட்டே போடான்னு. அது வேறு ஒன்றும் இல்லை. அவரை நான் மீண்டும் இந்த அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன், நீங்கள் அவசரப்பட்டு அது மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீர்கள், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அவ்வளவுதானே. லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவருடைய ரசிகர்கள் அப்படிப்பட்ட அற்புதமானவர். பல யுகங்களில் அவர் தவம் இருந்திருந்தால் தான் இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் அவருக்கு வாய்த்திருப்பார்கள். இவர் அண்ணாத்தை படம் ஷூட்டிங்கு போயிட்டார். அப்போ இடையில இன்னும் 20 நாள் இருக்குது, நாம் இந்த தேதியில் கட்சியை அறிவிக்கிறோம், இந்த இடத்தில் மாநாடு போடுறோம், எல்லாவற்றையும் முடிவெடுத்த பிறகு இந்த 20 நாட்கள் இருக்கையா அது வரைக்கும் நம்ம அந்த தேக்கம் இல்லாமல் ஒரு தளர்ச்சி இல்லாமல் ஏதாவது செய்தாக வேண்டுமேன்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் ஏற்கனவே வாக்குச்சாவடிகளை 60 விழுக்காடு அமைச்சிருக்கிறீங்க, இன்னும் 40 விழுக்காடு விடுபட்டிருக்கு. இந்த 20 நாட்களுக்குள் 40 விழுக்காடு வாக்குச்சாவடிகளையும் நாம் உருவாக்கி விடுவோம்னு சொன்னேன். அது முடியுமாயா 20 நாள்லன்னார். உங்களுடைய ரசிகர்கள் நினைத்தால் முடியும், உடனே அவர் சரி செய்யுங்கயான்னு சொல்லி ஹைதராபாத் போனார். அப்போ நானும் அர்ஜுனமூர்த்தியும் சேர்ந்து அவருடைய திருமண மண்டபத்தில் தான் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவங்க மாவட்ட செயலாளர்கள், மன்றத்தினுடைய செயலாளர்கள் எல்லாரையும் தந்தி கொடுத்து வரவழைத்து 20 நாட்களுக்குள் ரஜினி திரும்பும்போது 100 விழுக்காடு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் நீங்கள் 10 பேர் குறையாமல் நீங்கள் வாக்குச்சாவடிக்காக ஆட்களை நியமித்து அந்த நியமனத்தை எங்களிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றும் லட்சம் லட்சமாக செலவழித்து பம்பரமாக சுழன்று பணியாற்றி அந்த 20 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் வாக்குச்சாவடி பட்டியலோடு நின்றார். அது சாதாரண பட்டியல் இல்லை. ஒரு பெயர், அவருடைய முகவரி, அவருடைய தொலைபேசி, அவருடைய நிழற்படம், அவருடைய ஆதார் கார்டு, இப்படி எல்லாவற்றையும் ஃபேக்கே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களேங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, நீங்கள் வீட்டில் இருங்க. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார். டிஜிட்டல் யுகத்தை எப்படி பயன்படுத்தணும் என்பதை நீங்கள் கலையாக கற்று தேர்ந்தவர். இல்லைன்னா 40 ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் உலகத்தை விட மோசமான உலகம் சினிமா உலகம். அதில் நீங்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு மேலே நிற்கிறீர்கள் தொடர்ந்து. அதனால் நீங்கள் வீட்டில் இருங்க.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க விரும்பலை. நீங்கள் வீட்டில் இருங்கள், வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அறிக்கை கொடுங்கள். உங்களுடைய செயலாளரிடம் ஜூம் மீட்டிங் பேசுங்க. எந்த ஒன்றையும் அறைக்குள்ளே இருந்தே நீங்கள் உங்கள் உடல் நலனுக்கு ஊறு விளையாதபடி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாங்கள் போகிறோம் தமிழ்நாடு முழுவதும், எல்லா இடங்களுக்கும் நான் போகிறேன், மக்களை சந்திக்கிறேன், பேசுகிறேன், எல்லா பணிகளையும் ஈடுபடுவேன். நீங்கள் 10 பைசா செலவழிக்க வேண்டாம் என்று தெளிவாக சொன்னேன். நான் காசை போட்டு காசை எடுப்பதற்காக நீங்கள் வரவில்லை. நீங்கள் நன்றாக ஊதியம் பெறக்கூடிய அந்த தொழிலிருந்து விடுபட்டு தான், இன்றைக்கு விஜய் சொல்வது தான் அன்றைக்கி ரஜினி சொன்னார், அது விடுபட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் காசை நீங்கள் சிரமப்பட்டு எத்தனையோ 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தில் உங்களை சுருக்கி கொண்டு நீங்கள் நடித்து சம்பாதிச்ச பணம் அது நீங்கள் செலவழிக்க வேண்டாம். நீங்கள் வீட்டிலே இருங்க. என்ன ஒரு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30 லட்சமோ 35 லட்சமோ சீலிங் வச்சுருக்கான், உச்சவரம்பு. அந்த 30 லட்சத்து 35 லட்சம் ரூபாய் செலவழித்து தேர்தலை சந்திப்பதற்கு உங்கள் பெயரை சொல்லி வருவதற்கு எல்லா தொகுதியிலும் ஆட்கள் இருப்பார்கள். அவர்கள் நிற்கட்டும், நியாயமாக நிற்போம். என்ற சிஸ்டத்தை கெடுத்திருக்காங்க. கெட்ட சிஸ்டத்தை நாம் சரிப்படுத்துவது தான் வரும். நாமே அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் சொன்னேன் இல்லை. அதே மாதிரி ரசிகர் பட்டாளம், அதே மாதிரி இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க இன்னைக்கு விஜய்க்கும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சினிமா உலகத்தை பற்றி எல்லாம் அதிகமாக தெரியாது. விஜய் பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர் பேசும்போது காமராஜரை படிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இதுவரையில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஓப்பானவை தான். நான் இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றன என்று நான் சொன்ன உடனே இப்பொழுது விஜயை ஆதரிப்பதற்கு தமிழர் மணியன் புறப்பட்டு விட்டார். ஏதாவது எழுதுவதற்கு கூச்சப்படுவதற்கே அந்த கூச்சமே இல்லையா? நான் பொதுவாக தான் இந்த ஊடகத்தில் உட்காந்து, நான் ஒரு பத்திரிகை, பிரபலமான வாரப்பத்திரிகை, வாரத்திற்கு 2 முறை வருகிற பத்திரிகை தான். அதில் நான் ஏராளமாக எழுதியிருக்கேன். அதில் அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை இதழ்களுக்கும் நான் எழுதியிருக்கேன். போன வாரம் தான் நினைக்கிறேன். இது விஜய்க்கு இப்பொழுது ஆலோசனை சொல்வதற்கு, எந்த இடத்தில் திருவிழா நடந்தாலும் பலூன் விற்பதற்கு புறப்படுவதை போல தமிழர் மணியனும் புறப்பட்டு விட்டார்னு எழுதுகிறான். நீங்கள் எல்லாம் என்ன மனிதர்கள்னு கேட்குறேன். நான் அப்படி எழுதக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்பேன், என்னை போல உன்னால் வாழ முடியுமா? என்னை போல் நீ வாழ்வாயா? 55 வருஷத்துக்கு முன்னால் என் குடும்பத்துக்கு இருந்த சொத்து என்ன? இன்றைக்கு நாவலூர் பக்கம் போனீங்கன்னா, நாவலூர் சான் பிரான்சிஸ்கோ மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாவலூரில் 25-30 விழுக்காடு கிராமமே எங்களுடைய பாட்டனார் சொத்து, எங்கள் அப்பன் சொத்து. இன்றைக்கு ஒரு சதுரடி சொத்தோடு கிடையாது. அவற்றையெல்லாம் ஒரு சென்ட் 40 ரூபாய் 45 ரூபாய்க்கு விற்று தான் எங்கள் 6 பிள்ளைகளையும் படித்து வளர்ந்து வாழ்வதற்கான வழியை ரயில்வேயில் பணியாற்றிய என் அப்பா செய்துவிட்டு போனார். 55 ஆண்டுகளுக்கு முன்னே அரசியலுக்கு வந்த அன்றைக்கு என்னுடைய சொத்து என்ன? இன்றைக்கி 55 வருஷம் ஆகிறது. எனக்கு என்னிடம் என்ன இருக்குது? என்னை பற்றி பேசுகிற தரம் தாழ்ந்து, அதில் ஒரு குறிப்பாக ஒரு ஆள் இருக்கான், ஒரு இயக்குனராக இருந்து போனி ஆகாமல் இப்போ எந்த நேரம் பார்த்தாலும் தமிழர் மணியனை தரக்குறைவாக விமர்சி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். நான் இப்படியெல்லாம் பேசுகிற மனிதன் இல்லை. ஆனால் நெஞ்சு எரிந்து சொல்கிறேன், என்னை பற்றி தரம் தான் விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? அவர்கள் திமுகவின் கொத்தடிமைகள். நான் திமுகவை முழுவதுமாக இந்த மண்டிலிருந்து அகற்றுவதற்காக நான் நாக்கு யாகம் நடத்துபவன், எழுத்து வேள்வி நடத்துபவன். எனவே they are paid by DMK. அதனால் வாங்குகிற காசுக்கு வாய் திறந்து கூவுகிற மனிதர்கள், இது போன்ற நாற்றம் எடுத்த மனிதர்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலையில் தமிழர் மனிதன் இல்லை. என்னை பற்றி பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் தரம் கிடையாது. நான் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும்னா நம்ம ஒருத்தங்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும்போது சொன்னீங்க, இவரை வச்சு வீழ்த்த முடியும், நம்புறேன், ஒரு சிஸ்டத்தை மாற்ற முடியும். அதே மாதிரி பார்வை விஜய்க்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி அதிகமாகவே பேச விரும்பல தினேஷ். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலே சொன்னேன், a fool knows from his own experience whereas a wise knows from others' experience. ஒரு முட்டாள் தான் சுய அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிவையே பெறுவான். ஆனால் ஒரு அறிவாளி அடுத்தவனுடைய அனுபவத்தை பார்த்தே அவன் அறிவை பெற்று விடுவான். நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன் 3 வருஷம். மறுபடியும் என்னை ஒரு பரம முட்டாளாக மாற சொல்கிறீர்களா நீங்கள்?
அதனால எனக்கு இல்ல இப்ப உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்க, இங்க காமராஜர் ஆட்சி ஏற்படுத்தணும்ட்டு, அதுக்காக நீங்க மக்கள் பணி ஆற்றணும்னு வரீங்க, பொது வாழ்வுல இருக்கீங்கும் போது நம்ம அப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் நீங்க இல்லை இல்லை, அதை தான் நான் சொல்றேனே. காமராஜர் ஊழலற்ற ஒரு நேரிய வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சியை 9 ஆண்டு காலம் வழங்கிவிட்டு சென்றார். என்னுடைய தவமும் என்னுடைய தவிப்பும் பொது வாழ்வில் அதுதான். நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒரு தேர்தலையும் நின்றதில்லை, இதுவரை நின்றதில்லை. நான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவும் இல்லை. ஆனால் காரணம் வேறொன்றும் இல்லை. சாதியை சொல்லி பிழைக்கலாம் அரசியல்ல. நான் ஒரு வலிமை மிக்க சாதியை சார்ந்தவன், சாதியை சொல்லி பிழைக்கலாம். அந்த சாதியினுடைய வலிமை மிக்க மனிதர்கள் என்னை வீட்டில் வந்து சந்திச்சாங்க. ஏன் அப்படி வீணா போறீங்க, உங்க சாதி அடையாளத்தோடு வாங்க, தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தியாக நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் கூடவே 50 வருஷம் பழகினால் நான் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் தமிழறிமனின் என்ன சாதி, அவனவன் ஒரு சாதியை நினச்சி வச்சிருப்பான், தெரியாது. நான் சொன்னேன், சாதியை சொல்லித்தான் நான் வாழ வேண்டும் என்றால் அதை விட செத்து போவது எனக்கு சுகமானதுன்னு சொன்னேன். நான் என்ன விண்ணப்பம் போட்ட மேல் உலகத்தில் இந்த சாதியில் பிறக்க வேண்டும்னு வந்தேன்? நான் ஏதோ பை ஆக்சிடென்ட் ஒரு மதத்தில் நான் ஒரு மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் குடும்பத்தில் பிறப்பதோ, ஒரு சாதியில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் பிறப்பதோ கேட்டு வருவதில்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதை பயன்படுத்துவதற்கு நான் தயாரில்லை. ஆனால் இங்கே நீங்கள் சாதியை சொன்ன பெரிய ஆள் ஆகலாம். சாதி வெறியை, அதுதான் நான் சொல்கிறேன், சாதி வெறியை தூண்டி உங்களை வளர்த்துக்கொள்ளலாம். எந்த சாதி தலைவன் அப்படியே தன்னலமற்ற தூய்மையான துறவு நிலை பணிகளினால் அந்த சாதி உயர்ந்ததுன்னு ஒரு சாதியை சொல்லுங்கள் எனக்கு. இவற்றையெல்லாம் பேசுகிற பொழுது அந்த சாதி தலைவர்களுக்கு நான் பகைவனாகி விடுகிறேன். உண்மைகளை உரத்த குரலில் பேசுகிற பொழுது இவர்களுக்கெல்லாம் நான் பகைவன். இங்க உங்க நோக்கத்தை காமராஜர் ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வகையில விஜய்ங்கிற ஒரு பாப்புலர் ஃபிகர் இருக்கும்போது அவரோட ஆலோசனையை கேட்டா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் விஜயிடமே நின்று சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வரட்டும். விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ரசிகர்கள் தான். விஜய்க்கு பின்னால் இன்றைக்கு பொதுமக்கள் பெரிதாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. விஜயை ஒரு ரசிகர்களே நிறைய பொதுமக்களை உள்ளடக்கியது தானே, அது உண்மைதான். உண்மை. ஒரு குடும்பம் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த 4 பிள்ளைகளுமே விஜய் ரசிகர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பாக அப்பா அம்மா நிச்சயமாக விஜய் ரசிகர்களாக இருக்க வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவர்கள் இதுக்கு முன்னே ரஜினி ரசிகர்களாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் வயசானவங்க என்ன போனவனாக இருந்தால் அவன் சிவாஜி ரசிகனாக இருந்திருக்கலாம், எம்ஜிஆர் ரசிகனாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே ஒருவர் பின்னால் நிற்குதுன்றது ரஜினிக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு நானா ரஜினிக்கும் ஆதரவளிக்க செல்லலை, அவர் என்னை அழைத்தார், ஆலோசனைகளை கேட்டார், செஞ்சங்களை சொல்லியிருக்கீங்க, அதுதான் நடந்தது. ஆமாம். அதே போல் விஜய் அழைத்தார், போக மாட்டேன், நிச்சயமாக போக மாட்டேன். எனக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கால் இது தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையும் தூய்மையும் நிறைந்த நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்பதற்காக சர்வபரி தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக முன்னின்று முகம் காட்டி களத்தில் பணியாற்றி அவர் மிகுந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்து இதை போன்ற நல்லவர்கள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய கட்சிகளாக பார்த்து எவ்வளவோ பேர் இருக்கான் உங்களுக்கு தெரியாத. அரசியல் கட்சிகளை தூர தள்ளுங்க. இப்போ நானே சொல்கிறேன், நல்லோர் வட்டம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், இயங்கிக் கொண்டே இருக்கு, ஓசைப்படாமல் இயங்குகிறது. அதில் மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார், அப்துல் கலாமுடைய பேரன் இருக்கார். இப்படி அவர்கள் 5 லட்சம் பேரை தமிழ்நாடு முழுவதும் இந்த நல்லோர் வட்டத்தில் கொண்டு வந்து அரசியல் ஆசையே இல்லாதவர்கள், இந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஒப்பு கொடுக்காதவர்கள், ஆனால் நல்ல அரசியல் நடத்தக்கூடியவர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதுபோல் ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. சமூக நலனுக்கு சர்வபரி தியாகம் செய்கிற நல்லவர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நின்றால் அதில் கடைசி மனிதனாக என்ன காமராஜ் ஆட்சி வரும் போல தெரியுது எனக்கு நம்பிக்கை வந்தால் நானும் நிற்கிறேன். மற்றபடி ஆடாடா இல்லை, அவர் அழைத்தாரு, ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு, நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அப்படி அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குது, அவரை பின்தொடரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் போனேன் அப்படிங்கிறீங்க. அதே ஒரு நடந்தாலும் விஜய்க்கு போக மாட்டேன்னு நீங்கள் சொல்வதன் பின்னாடி ஏங்க சார்? இல்லை, அவர் நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொன்னார். விஜய் நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் சொல்லலை, சொல்ல மாட்டார். எப்போ அவர் முதல்வராக வருவதற்காக தான் கட்சியை தொடங்குறாரு. நீங்கள் வேணால் விஜய் போய் ஒரு பேட்டி எடுங்க, என்னையா நீங்கள் முதல்வராக வர மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னையா பைத்தியம்மா உங்களுக்கு, ஒரு முதல்வராக அது தவறுன்றே நான் சொல்லலை, அது தவறு. இப்போ சீமான் சொல்லலையா,
நான் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக தான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லலையா? அரசியலை தொடங்குவதே அதற்காக. அவரோட கட்சி, நீங்க பொது வாழ்வுல 55 வருஷம் வந்திருக்கீங்க, அவர் கட்சி பேர்ல இருந்து என்ன நுட்பங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுங்க? என்ன திராவிடம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கிறார். திட்டமிட்டு தவிர்த்திருக்காரு. அது திட்டமிட்டு தானே தவிர்க்க முடியும். ஒரு பெயரை வைக்கிற போது அவரும் அவரை சார்ந்தவர்களும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரமாவது ஆலோசனை செய்து தானே ஒரு பெயரை எடுப்பார்கள். அதனால் திட்டமிட்டு தான் அவர் திராவிடம் என்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கிறார். அதுவே ஒரு நல்ல சகுனம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்க வேண்டும். எனக்கு திராவிடம் என்கிற சொல்லின் மீது எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட கருத்தியலின் மீது கூட எனக்கு கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்பு கிடையாது. நான் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இலா கணேசன் இருந்தார், எழுத்தாளர் மாலன் இருந்தார். பாரதிய வித்யா பவனில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அந்த கருத்தரங்கத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், பல்வேறு தேசிய இனக்குழுக்களினுடைய ஒருங்கிணைப்பில் உருவானது தான் இந்த இந்திய தேசம்னு சொன்னேன். அதை அங்கே மாலனும் மறுத்தார், இலா கணேசனும் மறுத்தார். ஆனால் நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். பல்வேறு தேசிய இனக்குழுக்கள் ஒன்றாகத்தான் சேர்ந்து இந்த இந்தியா என்ற வடிவம் வந்தது. ஆனால் இது ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஆட்சி நிர்வாகத்திற்கு சாதகமாக உருவாக்கியது தான் இது. அதுக்கு முன்னே இந்தியாவே கிடையாதுன்னா இருந்தது. ஆன்மீக ரீதியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்தியா என்ற நிலப்பரப்பு ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. காசியில் இருப்பவன் ராமேஸ்வரத்திற்கு செல்வதும், ராமேஸ்வரத்தில் இருப்பவன் காசிக்கு செல்வதும் தன் வாழ்கால கடமையாக வைத்திருந்தான். அப்போ ஆன்மீகம் அவனை இணைத்தது. எனக்குள்ள வருத்தம் இப்போ அதுதான். நீங்கள் ஆன்மீகம் என்பது மனிதர்களை இணைக்கிற மையப்புள்ளியாக இருக்கணும். அதனால தான் இப்போ உங்கள் மேலேயும் நான் கோவப்படுறேன். நீங்கள் திடீர்னு ஒரு மசூதியை எடுத்தாலோ ஒரு பிரச்சனை எடுத்தாலோ அந்த பிரச்சனையை தோண்டி அதை எடுத்து பேசுவதன் நோக்கமே அது. ஏன் நான் கேட்குறேன்னா, உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் நேற்றைக்கு முன்தினம் கூட பைபிள் எடுத்து வாசிச்சுன்னு இருந்தேன். கர்த்தருடைய மலைப்பொழிவை திரும்ப 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 நான் வாசிப்பேன். அந்த மலைப்பொழிவில் தன்னுடைய மனம் முழுவதும் நெகிழ்ந்த நிலையில் ஒரு கட்டத்தில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக இருக்கிற போது கிறிஸ்தவராகவே மாறுவதற்கு முடிவெடுத்தார். அவருடைய அலுவலகத்தில் அவருடைய அலுவலக நாற்காலிக்கு பின்னால் கர்த்தருடைய படத்தை தான் வச்சுருந்தார். அதற்கப்புறம் அவர் இந்து வேதங்கள் தத்துவங்கள் எல்லாவற்றையும் படித்த பிறகு சரி, நாம் இந்துவாக பிறந்திருக்கிறோம், கர்த்தர் என்ன சொன்னாரோ அவையெல்லாம் ஏற்கனவே இந்து மதத்திலும் இருக்கிறது, இதற்காக தேவையில்லாமல் நாம் மதம் மாற வேண்டியதில்லை என்று நினைத்தார். அந்த மாதிரி தான் எனக்கு கர்த்தரை பிடிக்கும். நீங்கள் தேவாலயத்தில் போய் மண்டியிட்டு தொழ சொன்னால் மணிக்கணக்கில் போய் மண்டியிட்டு தொழ தயார். புரியுதா? என்னுடைய மருமகனே ஒரு கிறிஸ்துவன் தான். புரியுறதா? எனக்கு மதம் என்பதும் பெருசு இல்லை, எனக்கு ஜாதியும் பெருசு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் 2 பேருமே கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். ஒரு மதம் கடந்து செய்தவர்கள், ஒரு ஜாதி கடந்து. சொல் ஒன்று வாழ் ஒன்று என்று எந்த நிலையிலும் வாழ பழகாதவன் தமிழர் மணியன். புரியுறதா? அதனால் நான் தேவாலயத்தில் போய் நான் வேண்டுவேன். நான் விஜயை பேசும்போது ஜோசப் விஜய்னு ஏற்கனவே அறிக்கை கொடுத்தாரு. இந்த தடவை அந்த அறிக்கையில் விஜய்னு மட்டும் இருக்குன்னு ஒரு பார்வை, அது ஒன்று. அதை பற்றி அவர் ஜோசப் விஜயா இருந்தா என்ன, அவர் விஜயா இருந்தா அவர் மனிதராக இருக்கிறாரா? அவர் நல்லவராக பாஜக இருக்குன்னு ஒரு பரப்புரைகளை மேற்கொள்றாங்களே, அதை பத்தி எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே போனால் அதற்கு எல்லையே கிடையாது. யார் மீதும் எந்த விதமான அவதூறையும் தாராளமாக வாய் இருக்கிறது என்பதற்காக, இறைவன் வார்த்தையாடுகிற வரத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம். இப்பொழுதுதான் கூவம் எழுத்தாளர்கள்லாம் கோடிக்கணக்கில் புறப்பட்டு விட்டார்ல. இங்கே எங்கே நல்லவனுக்கு இடம்? நான் என்ன சொல்கிறேன், கருத்தோடு நீ மோது. நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் என்றால், ஐயா நீங்கள் ஒரு 75 வயதான மனிதன், 55 ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கிறீர்கள், இந்த கருத்தை சொல்கிறீர்களே, இந்த கருத்து சரிதானா? இதற்கு நேரடியாக இப்படி பாருங்கள். நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், இந்த கருத்தை உங்கள் கருத்தை விட சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை இந்த கருத்து சரியில்லை என்றால் தவிர்த்து விடுங்கள் என்று பேசுகிற அந்த விவாத மேடை இருக்கிறது. அது எவ்வளவு நாகரிகமானது, எவ்வளவு அன்பு சார்ந்தது. இன்றைக்கு அதுவாக நடக்கிறது. திட்டமிட்டே ஒரு கூலிப்படை ஒவ்வொரு கட்சியும் நியமித்து வைத்து காசை பெற்றுக்கொண்டு நாக்கை வாடகைக்கு விட்டு என்னை இப்பொழுது நான் கேட்குறேன், நான் கடவுள் பக்தி உள்ளவன், என்னை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் காசு வாங்காமல் விமர்சிக்கிறானா? சத்தியம் செய்ய சொல்லுங்கள்.
கற்பூரம் அடித்து செய்ய சொல்லுங்கள். ஆனால் என் பொது வாழ்வில் 55 ஆண்டு காலத்தில் எந்த தலைவனிடமாவது எந்த மனிதனிடமாவது கை நீட்டி ஒரு 10 பைசாவை தமிழறிவு மணியன் வாங்கினான் ஒருத்தர் சொல்லட்டும், பொதுவெளியில் தூக்கில் தொங்குவேன். ஒரே ஒரு ஆள் சொன்னார். புரிகிறதா? இப்போ இதே கட்சியை நான் உங்களுடைய விஷயம் புரிஞ்ச முடியுதா? நீங்க உங்க சவாலுக்கு இல்லை நீங்க சொல்றதுக்கு யார் வந்து காரணம் என்ன? தரம் தாழ்ந்த மனிதர்கள் அவதூறு சேற்றை அள்ளி வீசுவார்கள். நான் அதனால தான் வால்மீகி ராமாயணத்தில் அந்த குகனை பற்றி பேசுகிற இடத்துல வால்மீகி எழுதியது தான் மனசுக்குள்ள வச்சுப்பேன். சேற்றை அள்ளி வானம் நோக்கி வீசக்கூடிய மனிதர்கள் முதலில் அவர்கள் சேறுபடுகிறார்கள் கைகளில், வானம் அசுத்தப்படுவதில்லை. பிரதமர் மோடி திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதும் பாஜகவை ஆமா, உங்களுக்காக என் கருத்து ஐயா எதனாலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, என்னை பொறுத்தவரையில் நான் 30 வயது 40 வயதில் எப்படி கடுமையாக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக நான் விமர்சனங்களை வைத்து என் அரசியலை நடத்தினேன், அந்த அரசியலை நான் இன்றைக்கு அண்ணாமலையிடம் பார்க்கிறேன். நான் ஒரே இடத்துல நிற்கிறேன். எனக்கு இந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை நான் செத்து போவதற்கு முன்பு கண்ணால் காண வேண்டும் நினைக்கிறேன்.